ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம்புரம் 1000 லைட்ஸ் வெஸ்ட்டு 1000 லைட்ஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த ஷாப் வந்துட்டு இருக்குது. இதோட ஓப்பனிங் டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 PM தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் நைட்டு ஒரு 11:58 போல் போயிருந்தோம். நைட்டு வந்து வீட்டில் வந்துட்டு சாப்பிடாம சரி ஏதாவது நம்ம வாங்கி இன்றைக்கி சாப்பிடுவோம், வீக்கெண்டில் ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரியன் பர்கரும் ஒரு சிக்கன் ஃப்ரைஸும் வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். எப்போதுமே இங்கே வந்து கும்பலாக தான் இருக்குமா, கூட்டமாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னுட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutesலேயே வாங்கிட்டோம். நாங்கள் போகும்போது அங்கே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஃப்ரைடே நைட் அப்படிங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்லாம் இல்லை, நம்ம டேக்அவே தான் வாங்கிட்டு வந்துடலாம். அங்கே ஆனால் கொஞ்சம் பிளேஸ் வந்துட்டு இருக்குது. பைக்கில் நின்று சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. பட் நான் அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர ஐடியாவில் தான் வந்துட்டு இருந்தோம். அதனால் வந்துட்டு வாங்கிட்டு உடனே வந்தாச்சு. நாங்கள் நைட் வேறு சாப்பிடவே இல்லையா, மணி வேறு வந்துட்டு 12 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கன் ஃப்ரைஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா நம்ம பர்கரோட டேஸ்ட்டு வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டாவது அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பர்கரோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டுமே வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பர்கர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பர்கரோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து பர்கர் வந்து அதிகமாக அடிக்கடி வந்து சாப்பிட மாட்டோம். எங்கள் வீட்டில் யாருமே சரி அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டோம். எப்போவாவது சாப்பிடுவோம். எப்படியும் இது சாப்பிட்டு வந்து ஒரு 6 months கிட்டக்கே இருக்கும். அதுக்கப்புறம் தான் சும்மா ஞாபகம் வந்தது, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுதான் அந்த சிக்கன் ஃப்ரை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கிட்டக்கு வந்துருந்துச்சு. இந்த சிக்கன் ஃப்ரையோட ப்ரைஸு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாஸ் வந்துட்டு ஊற்றி கொடுத்துருந்தாங்க சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு கொரியன் பர்கர் வந்து வச்சுருந்தாங்க. மேலே வந்துட்டு எப்போதும் போல் டாப்பிங் வந்து அந்த பர்கர் பன்னு வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன்லாம் எதுவுமே இல்லாத விங்ஸ் வந்துட்டு நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சாஸ் போட்டிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. புளிப்பு, இனிப்பு, காரம், துவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேஸ்ட்டுமே இருந்துச்சு. எதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பர்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஃப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருந்தது. அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு அதை விட கம்மி. பட் தனியாக சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து பர்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் மேரி ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஷாப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சிக்கன் பர்கரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்லாம் இல்லையா. நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பர்கர் கடை வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு வந்து சொன்னாங்க. ஒன்று வந்து இந்த சோல் பை டேர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அதை வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ஒரு பர்கர் வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் நல்ல பசியோடு இருந்தீங்கனாலே இந்த ஒரு பர்கர் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வயிறு நம்பிடும். வேறு எதுவும் நம்மளுக்கு சாப்பிடணும்னு தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃபில்லிங்காக வந்துட்டு இது வந்து இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத டாபிக்ஸ் வந்து எதுவுமே இல்லை. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்கர் பன்னு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சிக்கன் ஃப்ரைஸ், அதுக்கு கீழே நிறைய சாஸ், சீஸ் இதுதான் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றபடி நான் நிறைய கடையில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். போயிட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும். இடையில வெங்காயத்தை வச்சு தக்காளியை வச்சு என்னமோ திங்காத இலையெல்லாம் வச்சு அதெல்லாம் எதுவுமே சாப்பிடவே முடியாது. பட் இந்த பர்கர் வந்து அல்டிமேட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இருந்து பசியில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் இல்லை ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த்து தான் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு. டோட்டலாக எங்களுக்கு பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 980 ரூபாய் வந்துருந்துச்சு.
ஆயிடுச்சு. நம்ம அடிக்கடி இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் எப்போயாவது ஒரு 3 months ஒன்ஸ் இல்லாட்டி 6 months ஒன்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு எப்போயாவது வந்து ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய ஆயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருக்க இந்த மாதிரியான பர்கரு, சிக்கன் பாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றது நல்லது இல்லை. ஸோ வந்துட்டு எப்போயாவது ட்ரை பண்ணுங்கள். இங்கே மெனு வந்து நிறையா இருக்குது. நாங்கள் இது 2 தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்கள் போய் மெனு கார்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.